إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت كان خلقه صلى الله عليه وسلم القرآن. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏறியிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி, மேலும் எதைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட உயர்தரமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த குத்துபாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கதைக்கின்றோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 1446 ஆண்டில் ரபீஉல் அவ்வல் மாதம் முதலாவது ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த மாதம் எந்த அளவு சிறப்பு பெற்றது, இந்த மாதத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இடத்திலே நாம் சுஜூத் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் என்றால் அந்த சுஜூதுக்கும் காரணமாக இருந்த ஒருவர் இருக்கின்றார். ஜகாத்தை கொடுக்கின்றோம், ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றோம், தொழுகின்றோம். இவை அனைத்துக்கும் எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்த ஒரு உபகாரி இருக்கின்றார்.
இன்று நாம் உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ படித்தவர்கள், பட்டங்களை பெற்றவர்கள் கற்களுக்கும் கட்டிடங்களுக்கும் முன்னால் சென்று காதுகளை பிடித்து குந்தி எழும்பக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மஸ்ஜிதுக்கு வந்து சுத்தமான நிலையிலே அல்லாஹுவை சுஜூத் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால் அதற்கும் ஒரு காரண கருத்தா முக்கியமான ஒருவர் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்கள் வயோதிப நிலைமையை அடைவார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் சிறு பிள்ளைகளை போன்று இருப்பார்கள். இருந்தும் அவர்களை கண்ணும் கருத்துமாக வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி வயோதிப இல்லங்களிலே அவர்களை வைத்து விடாமல் வீட்டிலே வைத்து நல்ல பல ஹிதுமத்துக்களை செய்யக்கூடிய பாடங்களை கற்றுத்தந்த ஒருவர் என்றால் அது கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதம் வரக்கூடிய நேரத்திலே நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். இந்த மாதம் அப்படியான ஒரு அருட்கொடையை சுமந்து வந்த ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதுதான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கிறிஸ்துக்கு பின் 571வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாளிலே பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை குறிப்பாக ஏனைய மாதங்களிலும் ஏனைய காலங்களிலும் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது, அவர்களுடைய சீராக்களை வாசிப்பது, ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வது இருந்தாலும் குறிப்பாக இந்த மாதத்தை நாம் அப்படியான செயற்பாடுகளிலே நபி அவர்களை பற்றி அறிந்து கொள்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பது, அவர்களின் பேரிலே ஸலவாத் சொல்வது, இப்படியான இன்னோரன்ன விடயங்களை நாம் செய்வதற்கு அவசியப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே முன்வந்த அந்த வேதங்களிலும் சுகப்புகளிலும் அல்லாஹு தஆலா அன்னவர்களை பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்றார், குறிப்பிட்டிருக்கின்றார். மக்காவிலே அவர்கள் பிறப்பார்கள், குறைஷி வம்சத்திலே அவர்கள் பிறப்பார்கள், அவர்களுடைய பெயர் முஹம்மத் என்றிருக்கும் என்றெல்லாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வேறு நூல்களிலும் கூட அதனுடைய முக்கியத்துவங்களை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அவர்களது பரம்பரையும் குறைஷி பரம்பரை மிகவும் சுத்தமான, எந்த மோசமான செயற்பாடுகளிலும் ஈடுபடாத ஒரு பரம்பரை தான் அந்த குறைஷி வம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதினார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்ற இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதக்கூடிய நேரத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், மின் அன்ஃபுசிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே, இந்த அன்ஃபுசிக்கும் என்றால் என்ன விளக்கம் என்று கேட்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அன அன்ஃபுசுக்கும் நஸபன் வ சிஹ்ரன்
وحسبا ليس في ولا في آبائي من لدن آدم صفاح كلنا نكاح. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் என்னுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வரைக்கும் நான் ஒவ்வொருவருடைய கற்புகளிலே நான் வந்திருக்கின்றேன். அது நிகாஹும் ஹலாலான முறையிலே நிகாஹ் செய்யப்பட்ட அடிப்படையிலே தான் என்னுடைய வம்சம் வளர்ந்து வந்திருக்கின்றது. அங்கு சிஃபாஹ் மோசமான நடத்தையுடையவர்கள் யாரும் இல்லை என்பதைத்தான் அன்புசிக்கும் என்ற வார்த்தை தெளிவுபடுத்துகின்றது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விதமான மோசமான நடத்தை கொண்டவர்களாகவோ மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவோ ஈடுபடக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். பாவமான காரியங்களிலே ஈடுபட்டது கிடையாது. அவர்கள் மாசூமானவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். மா தகத்தம மின் தன்பிக வமா தஅஹர் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்படியான ஒரு நபிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வரலாறை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்திற்கு பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஹஸ்னா செய்யப்பட்டவர்களாகவும் மஃபூலன் அவர்களுடைய கண்கள் சுருமா இடப்பட்டதை போன்றும் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் கூட யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு பிற்காலத்திலே பெரும் விரோதிகளாக இருந்தார்களோ அவர்கள் கூட அந்த பிறப்பை கொண்டாடி இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தியை அபூ லஹப் என்று சொல்லப்படக்கூடியவருடைய அடிமை பெண் சுவைபா அல் அஸ்லமியா அவர்கள் அபூ லஹபிடத்திலே ஓரோடி போய் சொன்ன நேரத்திலே அந்த அபூ லஹப் அவர்கள் சுவைபா அல் அஸ்லமியா என்ற அந்த பெண்ணை உரிமை விட்டு விடுகின்றார்கள். அந்த அளவு சந்தோஷம், நபி அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற அந்த முஹம்மத் என்பவர் பிறந்து விட்டார் என்ற அந்த சந்தோஷத்திலே அந்த அடிமையை கூட அபூ லஹப் அவர்கள் உரிமை விட்டு விடுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியான ஒரு பிறப்பு தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் குர்ஆன் அவர்களை பற்றி, அவர்களுடைய உறுப்புகளை பற்றி மிக தெளிவாக பேசுகின்றது. மா ஜாகல் பஸர் வமா தகா மா கதபல் ஃபுஆது வமா ரஹா வமா யன்திகு அனில் ஹவா. இப்படியான இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் மிக தெளிவாக சொல்கின்றது நபி அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெறுமனே அவர்களுடைய வார்த்தை கிடையாது. அவர்கள் பேசுவது வஹ்யுடைய வார்த்தைகள், அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நபி அவர்கள் பேசுகின்றார்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஸ்ஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அவர்களுடைய தோற்றங்களை பற்றியும் ஒரு கவிதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள் எப்படிப்பட்டதென்றால், وَأَحْسَنَ مِنْكَ لَمْ تَرَ عَيْنٌ لَمْ تَرَ قَطْ عَيْنِي وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய அழகு, இந்த உலகத்திலே உங்களை விட மிகவும் அழகான ஒருவரை ஒரு பெண் பெற்றெடுத்திருக்க மாட்டாள். அந்த அளவு நீங்கள் அழகானவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அழகு எப்படியோ அதே போன்று உங்களுடைய குண நலன்களும் இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் நினைத்ததை போன்று இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த கவிகளின் மூலம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்களுக்கு வர்ணிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே,
அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்திலே எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவது, அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்வது எங்கள் மீது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகத்திலே எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் பேசி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அந்த சரிதைகளை, வரலாற்றை எழுதியிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே சொன்னதை செய்து காட்டியவர், இந்த உலகத்திலே எப்படி பேசினார்களோ அப்படி வாழ்ந்து காட்டியவர் அன்பு நபிதான் என்பதை ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எழுதி வைத்திருக்கின்றார். அவர் எழுதியது 100 என்ற அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார், கிட்டத்தட்ட 100 தலைவர்களை அவருடைய அந்த புத்தகத்திலே நூலிலே கொண்டு வருகின்றார். அதிலே முதலாவதாக 1965 ஆண்டுகளிலே எழுதப்பட்ட அந்த நூல், அதிலே முதலாவது கொண்டு வருகின்றார் தி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய வாழ்க்கையை, கருதையை தான் கொண்டு வருகின்றார். திரும்ப 30 வருடங்களுக்கு பின்னால் அந்த புத்தகம் மீள்பதிவு செய்யப்படுகின்றது. இந்த நேரத்திலே ஒரு புத்தகம் மீள்பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதனுடைய ஓடர்களை மாற்றுவார்கள் அல்லது பிழைகளை திருத்துவார்கள், முன்பின் செய்வார்கள். ஆனாலும் எத்தனை முன்பின் செய்தாலும் திரும்பவும் அதே தலைப்பை, முதலாவது இடத்தை அன்பு நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளங்கி வைத்திருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இடத்திலே நாம் வந்து சுஜூத் செய்கின்றோம் என்றால் எங்களுக்கு அந்த உபகாரத்தை செய்தவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிறந்ததில் இருந்து அனாதையாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். யாரெல்லாம் அவர்களை பொறுப்பெடுத்தார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலே என்ன செய்து விட்டான்? உயர்த்தி விட்டான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்களுடைய தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து 6 மாதங்களிலே தனது தாயை இழந்து விடுகின்றார்கள். 6 வருடங்களிலே தனது தாயை இழந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு பிற்பாடு நபியவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் 4 பேர்கள் இருக்கின்றார்கள். சுவைபா அல் அஸ்லமியா, ஹலீமத்து சாதியா, வரகத்துல் ஹபஷா உம்மு ஐமன், இது போன்ற 4 பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டி இருக்கின்றார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுவதற்கு அந்த சுமக்க வந்த ஹலீமத்து சாதியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்தார். வரக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய ஒட்டகம் தள்ளாடி வந்த ஒரு ஒட்டகமாக இருந்தது. உடம்பிலே மெலிவும், நடந்து வருவதற்கு கூட சக்தியும் இல்லாத அந்த ஒட்டகத்தை அல்லாஹு தஆலா சிறப்பான சக்தியுடைய ஒரு ஒட்டகமாக மாற்றி விடுகின்றார். அது மாத்திரம் அல்ல, அந்த ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த மாட்டிலே அல்லாஹு தஆலா காலை சுரக்க செய்கின்றார். இது மாத்திரம் அல்ல, இன்னொரு பல சிறப்புகளை அந்த ஹலீமத்து சாதியா பெற்றுக் கொள்கின்றார் என்றால் அந்த அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அச்சமும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தை அன்பு நபியை பற்றி பேசுவதிலே நாம் கழிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வந்த தலைவர்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாட்டை ஆட்சி செய்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், உலகத்தை ஆண்டவர்கள், இப்படி சாதனைகளை படைத்தவர்கள் என்ற தலைப்பிலே எத்தனை ஆக்கங்களை நாம் எழுதியிருக்கின்றோம், எத்தனை புத்தகங்களை நாம் எழுதியிருக்கின்றோம், எத்தனை கட்டங்களை நாங்கள் எழுதி வைத்திருப்போம். ஆனால் நபி அவர்கள் பிறந்தது, அவர்கள் வளர்ந்தது, அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் எப்படி நபி அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் வாசித்திருக்கின்றோமா, படித்திருக்கின்றோமா, ஆய்வு கட்டுரைகளாக எழுதி வைத்திருக்கின்றோமா? அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எமது நாட்டிலும் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்றைய காலங்களிலே சிலர் பேசினார்கள். எப்படி பேசினார்கள்? சில மாற்று மத சகோதரர்கள் பேசினார்கள் அன்பு நபியை பற்றி, அவர் பெண்களில் ஆசை கொண்டவர் என்ற நஊது பில்லாஹ் அப்படியான வார்த்தைகளை பேசினார்கள். எம்மில் எத்தனை பேர் அதற்கு நாம் பதில் கொடுத்தோம்? ஒரு ஆர்டிக்கல் எழுதினோமா அல்லது மெகசினிலே நாம் அதற்கான பதிலை கொடுத்தோமா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் விளங்காமல் பேசுகின்றார்கள்.
அவர்களுக்கு புரியாமல் பேசுகின்றார்கள், ஒரு சில விடயங்களை வைத்து அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கான பதிலை, அவர்களுக்கான தெளிவுகளை எம்மால் வழங்குவதற்கு நாம் முதலாவது அன்பு நபியை பற்றி படிக்க வேண்டுமே. இந்த மாதத்தை எங்களுக்கு சந்தர்ப்பமாக எடுக்கலாம். இந்த மாதத்திலே ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஆரம்ப அந்த நாட்களிலே நபியவர்களை பற்றி பேசுவார்கள். நபியவர்களுடைய உறுப்புகள் எவ்வாறு இருந்தது, நபியவர்களுடைய அரும் பண்புகள், அவர்களுடைய அகலாக், அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது, நபியவர்கள் அவர்களை சந்திக்க வந்த மாற்று மத சகோதரர்களோடு அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே எப்படியான நலன்களோடு குணநலன்களோடு அவர்கள் பழகியிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே வந்தார்கள், மாற்று மத சகோதரர்கள் சந்திக்க வந்தார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய அந்த போர்வையை விரித்து அவர்களை வரவேற்றிருக்கின்றார்கள். நஜ்ரான் பகுதியில் இருந்து நபியவர்களை சந்திக்க வந்த அந்த கிறிஸ்துவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று மஸ்ஜிதுல் நபவியிலே அமர வைத்து அவர்களுக்கான தெளிவுகளை வழங்கி அவர்களை வரவேற்றிருக்கின்றார்கள். அது மாத்திரம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல்லது நபியவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவர்களை செல்வ புதர்வர்களாக மாற்றி இஸ்லாத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அமீருல் முஃமினீன்களாக மாற்றி அமைத்தவர்கள் தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. உங்களுக்கு இவர் ஒரு ரஹ்மத் என்பதை சொல்லி காட்டுகின்றது, ஒரு அருட்கொடை என்பதை சொல்லி காட்டுகின்றது. எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத தனிச்சிறப்பை அல்லாஹு தஆலா அன்பு நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த உம்மத்திலே பிறந்ததற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ நபிமார்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் நபி அவர்களுடைய இந்த உம்மத்திலே நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இந்த உம்மத்திலே நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு அமலுக்கு 10 மடங்கான கூலி, 10 மடங்கு கூலி 700 வரைக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்றால் இந்த உம்மத்துக்கு கொடுக்கின்றான். அது நபி அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கின்றான். குன்தும் கைர உம்மத் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் என்றால் அது நபி அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பாடங்களை படிக்க வேண்டும். நபி அவர்களோடு 10 வருடம் இருந்தவர்கள் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 வருடங்கள் பணிபுரிந்திருக்கின்றேன். ஒவ்வொரு முதலாளியும், ஒவ்வொரு தொழிலாளிகளும், ஒவ்வொரு ஜொப்பிலே இருக்கக்கூடிய தனக்கு கீழே வைத்து வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலாளிகளும் விளங்க வேண்டிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 வருடம் நான் கடமை புரிந்திருக்கின்றேன், பணிபுரிந்திருக்கின்றேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட எனக்கு என்ற வார்த்தையை பாதித்தது கிடையாது. எந்த ஒரு காரியத்தை நான் விட்டேனோ எதற்காக விட்டால் என்று கூட என்னிடத்திலே கேட்டது கிடையாது. செய்துவிட்டால் ஏன் செய்தான் கூட என்னிடத்திலே கேட்டது கிடையாது. அந்த அளவு பண்பாட்டிலே பூர்த்தியானவராக இருந்தார் என்பதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களிடத்திலே இந்த வாழ்க்கை வர வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதே போன்று மிகவும் வீரமுடையவர்களாக இருந்தார்கள். பத்ர் போரிலே எல்லோரும் பின்வாங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடினார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், முதலாவது சஃபிலே நபி அவர்கள் இருந்தார்கள் என்பதை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு வீரம். மதீனாவிலே ஒரு சத்தம் கேட்கின்றது, அனைவருக்கும் பீதி ஏற்படுகின்றது, அனைவரும் கலங்கி நிற்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையாக வந்தார்கள். ஒட்டகத்திலே தனிமையாக வந்து அந்த சத்தம் வரக்கூடிய பக்கத்திலே சென்று என்ன செய்கின்றார்கள்? பார்க்கின்றார்கள். யாரும் போகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்றார்கள் என்றால் எந்த அளவு வீரத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை ஒவ்வொரு மஸ்ஜிதிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் நேசம் வைக்க தகுதியானவர்கள் அன்பு நபியை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாரிலே நாம் நேசம் வைக்கின்றோமோ எங்களுடைய ஈமான் பரிபூரணம் கிடையாது. எங்களுடைய ஈமான் பரிபூரணம் கிடையாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி
சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் பரிபூரணமான முஃமினாக முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஏன் படிக்க வேண்டும்? இந்த உலகத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, யாரை பின்பற்ற வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதென்றால் அவர்களை பற்றி அறிவிருக்க வேண்டும். அவர்கள் இபாதத்துக்களை எவ்வாறு மேற்கொண்டார்கள் என்று அறிவிருக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எப்படி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற அந்த அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தை பிரயோஜனமான மாதமாக நாம் கழிக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த சமூகத்திலே நாம் ஆட வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எந்த இபாதத்துக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை ஸலவாத்துக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா தொழுவது என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. மலக்குமார்கள் தொழுகின்றார்கள், நோன்பு நோக்கின்றார்கள் என்று எங்கும் சொல்லவில்லை. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கின்றார்கள். யாரின் மீது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்கள் நபி அவர்களின் மீது சலாம் சொல்லுங்கள், நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் படிப்பது நபி அவர்களை பின்பற்றுவது, நாம் இந்த சீராக்களை வாசிப்பது நபி அவர்களை பின்பற்றுவது, அவர்களின் மீது நாம் புகழ் மாலை பாடுவது எங்களுக்கு அதிலும் நன்மை கிடைக்கின்றது. எங்களால் நபி அவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியாது, நபி அவர்களுக்கு எங்களால் உபகாரம் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அந்த உபகாரத்தை எங்களுக்கு தொழுகையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அத்தஹியாத்திலே நபி அவர்களின் மீது நாம் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் எங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும், எங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்வது, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா முஹம்மதின் வ பாரிக் அலைஹி, யா அல்லாஹ் அன்பு நபியின் மீது ஸலவாத் சொல்லி விடுவாயாக. எங்களுக்கும் சொல்ல முடியாது, அன்பு நபியின் மீது ஸலவாத் சொல்வாயாக என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றோம், யா அல்லாஹ் நீயே ஸலவாத் சொல்லு. அல்லாஹ் தஆலா நாம் ஸலவாத் சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஸலவாத்தின் மூலம் நபி அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றார். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 ரஹ்மத்தை கொண்டு வந்து தருகின்றார். எங்களுடைய ஸலவாத்தை இந்த உலகத்திலே சில மலக்குமார்கள் நீங்கிக் கொண்டிருப்பார்கள், சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். எங்களுடைய ஸலவாத்தை அவர்கள் கொண்டு போய் நபி அவர்களுக்கு எட்டி வைக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. யாரெல்லாம் ஸலவாத் சொல்கின்றார்களோ, இந்த அதியான் ஸலவாத் உங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கின்றார், சொல்லி இருக்கின்றார் என்று நபி அவர்களுக்கு எட்டி வைக்கப்படுகின்றது. நபி அவர்கள் அந்த சலாமுக்கு, அந்த ஸலவாத்துக்கு பதில் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பற்றிய அறிவை தந்து நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களிலே சிறந்தவர்களாகவும் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தை நபி அவர்களுடைய சீராக்களையும் நபி அவர்களுடைய ஷமாயிலையும் கற்று நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் எம்முடைய உயிரிருக்கும் காலமெல்லாம் எம் உயிரிலும் மேலான அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக. அந்த ரவுதாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக. யா அல்லாஹ் அதற்கு முன்னால் எங்களுடைய